ராஜாவுடைய தூக்கத்தையே ஆண்டவர் எடுத்து போட்டு நாளாகம புஸ்தகத்தை வாசிக்க பண்ணி அந்த மனுஷனை கொண்டு வந்து கர்த்தர் உன்னதமான இடத்துல நிறுத்தினாரா? அதனால நான் நம்புறேன், யாருமே நமக்கு செய்ய வேண்டாம், யாருமே நமக்காக பரிந்து பேசவும் வேண்டாம். நீங்க எதுக்கு அப்படி டிபெண்ட் பண்ணிட்டே இருக்கிறீங்க? நம்ம ஏன் அப்படி நிக்கணும்? ஒண்ணு நீங்க நினைச்சுக்குங்க, நீங்க ஆண்டவர் மேல நம்ம விசுவாசம் வச்சிருக்கிறோம்னா நம்ம யாரையுமே டிபெண்ட் பண்ணக்கூடாது, நம்ம யார்கிட்டயுமே எதுவுமே கேட்கக்கூடாது. எனக்கு வருத்தமா இருக்கும், சிலர் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு வீட்டுல போய் காத்து கிடப்பாங்க, எனக்கு தருவீங்களா தருவீங்களான்னு. நான் நம்புறேன், ஏன் அவங்க நமக்கு தரணும்? எதுக்காக அவங்க நமக்கு தரணும்? நம்மளை இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே ஆண்டவருக்கு பிரியம். ஆண்டவர் தர முடியாததை அவங்க தந்துட போறாங்க, ஆண்டவர் கொடுக்காதே அவங்க கொடுத்துட போறாங்க. அதான் இந்த உலகத்துல இருக்கிற மனுஷன் உங்களுக்கு கொடுத்தா நீங்க ஒண்ணு நல்லா நினைச்சுக்கங்க, அந்த மனுஷன் உங்களுக்கு திரும்ப 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 சொல்லி காமிப்பான், நான் தான் நான் தான் நான் தான் நான் தான் நான் தான் உன்னை வளர்த்துறேன், நான் தான் உன்னை சேர்த்து விட்டேன், நான் தான் உனக்கு இடத்த பிடிச்சு கொடுத்தேன், நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லுவான். ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அதனால சிலர் உதவி செய்யாததை நினைச்சு கவலைப்படவும் கூடாது, சிலருக்கு முன்பாக நீங்க போய் நிற்கவும் கூடாது.